திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்த காரணத்தினால அவரே தெருவில் இறங்கி ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளராக நீங்கள் எத்தனை பேர் சேர்த்தீங்க. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த எதிர்ப்பு குரல் எழுப்புகிற அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களும், அந்த தொண்டர்களுடைய எண்ணங்களும், தலைவர்களுடைய எண்ணங்களும், தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக அந்த தேர்தல் வியூகத்தை வாக்குகள் சிதறக்கூடாது, இந்த வாக்குகள் சிதறுகிற காரணத்தினால அவர்கள் இன்றைக்கு ஒரு இயலாமையில் இருந்து, மக்கள் விரோதமாக இருந்து, குடும்ப வாரிசு அரசியலாக இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விளம்பரத்தை மட்டும் நம்பியிருக்கோம். இப்போ வாக்காளர்களை 30% சேர்க்கணுன்றாங்க. இப்போ 30% சேர்த்தா அவங்க 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது கட்சி பலவீனமாகிவிட்டது, ஆட்சி இன்றைக்கு நம்பிக்கை இழந்து விட்டது. திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்த காரணத்தினால அவரே தெருவில் இறங்கி ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளராக நீங்கள் எத்தனை பேர் சேர்த்தீங்க அப்படின்னு லுங்கியை கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்து கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு கட்சி பலவீனமாகிவிட்டது. திமுக ஸ்டாலின் அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை இழந்தது. இது ரெண்டையும் அவர் மீட்டெடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் உங்கள் மதுரையில் கூட 1 மாதம் நடத்த போகிறதா, உங்கள் மாவட்டத்தில், உங்கள் தொகுதியில், உங்கள் வீட்டில், உங்கள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதோடு அவ்வளோதான். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி திமுக சொல்கிறவங்கெல்லாம் சொன்னதோடு போச்சு. அது நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு தெரியவும் இல்லை, நிறைவேற்றவும் இல்லை. ஆகவே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு வருகிற 7ஆம் தேதி எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக, வெற்றி பயணமாக அமையும். மக்கள் பேரலையாக அவரை வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். மேட்டுப்பாளையத்தில் துவங்குகிற அந்த எழுச்சி பயணம் மாபெரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.